ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, 2 நிமிடம் மட்டும் தருகின்றேன். அதற்குள் நீ என்னை தொட்டு விட்டால் நிச்சயம் உன்னை தேடி சந்தோஷ செய்தி ஒன்று வரும். நீ யாரிடம் இறக்கப்பட்டு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகின்றாயோ அவர்கள்தான் சில நேரங்களில் உன்னை படுகொலியில் தள்ளும் செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் அதனால் நீ மனம் உடைய வேண்டாம் தங்கமே. உன்னுடைய உள்ளத்தின் தூய்மையை நான் அறிவேன். நீ செய்யும் நல்லது என்றும் வீணாகாது. நான் உன்னை காப்பாற்றுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் தவறானவர்கள் ஒரு நாள் தாமாகவே விலகி போவார்கள். நீ செய்ய வேண்டியது உன் கடமையை செய்து என் நாமத்தை நினைத்து நிற்கும் நிலை. அப்பொழுது என் அருள் உன்னை சுற்றி காக்கும். என்னுடைய அருளால் நீ எப்பொழுதும் பாதுகாப்பாகவே இருப்பாய் பிள்ளையே. உனக்கான நான் தரும் அருள் வாக்கு. இன்று நீ எதிர்பார்க்காமல் கிடைக்கும் ஒரு நல்ல செய்தி உன் மனதை மகிழ்ச்சி அடைய செய்யும். நீண்ட நாட்களாக காத்திருந்த வாய்ப்பு உன் வாசலை வந்தடைந்து நிற்கின்றது. உன் அச்சங்களை எல்லாம் விட்டு விலகு. உன் முயற்சிகள் வீணாகாது. என் அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய தொடக்கம் ஏற்படும். நான் உன் அருகில் இருந்து உனக்கு வழிகாட்டுகின்றேன், பாதுகாப்பும் தருகின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் இனி புதிய தொடக்கம் உனக்காக ஆரம்பிக்க போகின்றது. இப்போது நீ என்னுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுவிட்டாய் பிள்ளையே. இருந்தாலும் தினமும் விடிந்ததும் உன்னுடைய மனதில் சலனமும் குழப்பமும் எழுகின்றது. அந்த சலனத்தை விடுத்து என்னை பிரார்த்தனை செய்து உன்னுடைய வேலைகளில் கவனம் செலுத்து. உன் பணிகளை நான் சிறப்பாக மாற்றி தருகின்றேன். அச்சமின்றி உன்னுடைய கடமைகளை செய். விரைவில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவாய். நிச்சயம் 2 நிமிடத்தில் உனக்கான சந்தோஷ செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். உன்னுடைய வெற்றியும் உன்னுடைய விருப்பமும் அனைத்தும் நிறைவேறும். இனி நீ சந்தோஷ பாதையிலேயே நடை போட போகின்றாய் பிள்ளையே. என்னுடைய அருளால் அனைத்து ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்கும். யாம் இருக்க உனக்கு இனி பயம் வேண்டாம். ஓ